அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் தான் வச்சுருந்தேன். இடியாப்பம் எனக்கு வந்து பெர்ஃபெக்டாக வராது. இன்றைக்கி என்னமோ சூப்பராக வந்துருந்துச்சு. எனக்கும் இடியாப்பத்துக்கும் அவ்வளோ தூரம். எனக்கு ஒரு இடியாப்பம் மட்டும் தான் புளிய வரும். மற்றது எல்லாமே எனக்கு அந்தளவுக்கு வராது. எனக்கே ரொம்ப போர் அடிச்சிடும். லாஸ்ட்டு நான் கொலக்கட்டனக்கா பிடிச்சி வச்சுருவேன். இன்றைக்கி என்னமோ எனக்கு நல்லா பெர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. எனக்கிட்ட வந்து இந்த சுத்துத உலக்கு கிடையாது. நார்மலாக இருக்கக்கூடிய இடியாப்பம் உலக்கு தான் இருந்துச்சு. இது எங்கள் அக்கா வீட்டு இடியாப்பம் உலக்கு. இதில் வந்து புளியும்போது வந்துச்சுன்னா புளியணும், இல்லைன்னா அக்காட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தேன். ஆனால் சூப்பராகவே வந்துச்சு. இடியாப்பம் வந்து புளிஞ்சு வச்சுட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் எம்டி சால்னா தான் வச்சுருந்தேன். இடியாப்பத்தை பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கடைகளில் வாங்குவோமே அந்த மாதிரி சாஃப்ட்னஸ்ஸாக இடியாப்பம் இருந்துச்சு. கையில் மாவு ஒட்டவே இல்லை. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு வந்து கொடுத்தேன். பிள்ளைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இடியாப்பம் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் என் பிள்ளைங்களோட டைம் பண்ணிவிட்டு ஒரு 12 மணி வாக்கில் கிச்சன் பக்கமாக வந்து யானை எல்லாம் சேர்ந்துருந்துச்சு. அதை எல்லாத்தையுமே கழுவிட்டு அதுக்கப்புறம் உலைய வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் உளுந்தம்பருப்பு குழம்பு வைக்கலான்னு தான் பிள்ளைங்கிட்ட கேட்டேன். அவங்க அதே வைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிள்ளைங்களுக்கும் உளுந்தம்பருப்பு குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அதனால் அதையும் வச்சு கொடுத்துட்டு சைடிஷ்டாக வந்து நான் முட்டை வந்து பொரித்து கொடுத்தேன். இதே ஸ்டைலில் நான் எப்படி முட்டை பொரிப்பேன்னா, கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிடுவேன். உப்பு வந்து போட்டுட்டு மிளகுப்பொடியும் போட்டு ஸ்பூன்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றுவேன். லைட்டாக கொஞ்சம் வெந்த பிறகு மேண்டாப்பில் வந்து மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிடுவேன். அதுக்கப்புறம் மாற்றி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துடுவேன். முட்டை வந்து உப்பு வந்து அந்தந்த இடத்துல வந்து கரிச்சு நிற்காது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து டீலாம் குடிச்சு முடித்த பிறகு எங்கள் மாமி வந்து ஊறுகாய் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. லெமன் வந்து ஒரு 5, 6 லெமன் தான் இருந்துச்சு. அதை அழகாக சூப்பராக நறுக்கி போட்டு ஊறுகாய் போட்டிருந்தாங்க. இது வீட்டில் போடக்கூடிய ஊறுகாய். இதில் எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்கறது இல்லை. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே எனக்கு ஒரு அரை பாட்டில் வந்து நோம்புக்கு வந்து போட்டு தந்துருந்தாங்க. காலி ஆயிட்டுன்னு சொன்னோன்னே மறுபடி வந்து போட்டு கொடுத்துட்ருந்தாங்க. என் பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். அம்மா வந்து பாயசம் கொடுத்து விட்டுருந்தாங்க. அந்த பாயசத்தையும் வந்து நானும் அக்கா அம்மா 3 பேரும் ஷேர் பண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என் வீட்டில் வந்து பிள்ளையோட திங்ஸ் வளையலெல்லாம் அப்படி இப்படி கிடந்துச்சு. அது எல்லாத்தையுமே எடுத்து ஒதுங்க வச்சுக்கிட்டு இருந்தேன். இதனுடைய வீடியோ வந்து ஒரு ஷார்ட்டாக நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பிள்ளைங்களுடைய வளையல் வந்து எப்படி ஆர்கனைசேஷன் பண்ணணும்னு பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னுடைய வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்து ரசித்தமைக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.